தமிழர்கள் செம்மர கடத்தல் போன்ற சட்டவிரோத வேலைகளை செய்யக்கூடாது என மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொழிலாளர்கள் ஏமாற்றப்பட்டு செம்மர கடத்தலில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். நேற்று ஐஐடி கேம்பஸ்ல சமஸ்கிருத பாடல் பாடப்பட்டிருக்கு. தமிழ்தாய் வாழ்த்துக்கு பதிலாக சமஸ்கிருத பாடல் மகாகணபதி பாடல் பாடப்பட்டிருக்கு. இதற்கு பல்வேறு தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன? தமிழ்தாய் வாழ்த்து இங்கே தமிழ்நாட்டில் பாடணும், அதான் என் கருத்து. சார், ஒரு மதம் சார்ந்து இருக்கக்கூடிய பாடலை பாடியிருப்பது கண்டிச்சிருக்காங்க, கண்டனத்துக்குரியது. அது மக்கள் நீதி மையத்தினுடைய கருத்து இதில் என்னவாக இருக்கிறது? என் கருத்து இது. மக்கள் நீதி மையத்துடைய கருத்து நான் போய் கூட்டத்தை கூட்டி அவங்க கூட பேசணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். என்னுடைய கருத்து இது. சார், தொடர்ந்து ஆந்திராவில் தமிழர்கள் தாக்கப்பட்டு வராங்க. இது பல்வேறு இடங்களில் தமிழர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வராங்க. இதற்கு தமிழக அரசு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை, நடவடிக்கை எடுக்கல. என்னென்னா ஏமாற்றப்பட்டு தொழிலாளர்கள்லாம் எதுக்கு போகிறோங்கிறதே தெரியாமல் போய் மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வருவது தான் முதல் கட்ட வேலையாக நான் செய்ய வேண்டிய வேலை. சட்டவிரோதமாக இருக்கும் எந்த வேலையிலும் நாம் தமிழர்கள் ஈடுபடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். தமிழகத்தில் குறிப்பா விழுப்புரம் மாவட்டத்தில் 14 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாகி இருக்காங்க. அதே போன்று அவருடைய தாயும் தாக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய தம்பியும் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் சாதி ரீதியான இது போன்ற நடவடிக்கையினால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதற்கு ஆவணம் செய்ய வேண்டியது அரசின் பொறுப்பு. அவங்க குழந்தைகளை பார்க்க போனேன் நான். ஏன்னா அவங்க போனவங்களை பற்றி இனிமேல் கவலை தான் பட முடியும். இப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய சோகம் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதை பற்றி நான் பேச விரும்பலை. அது உங்கள் பொறுப்பு, நீங்கள் பேசுங்க. நான் அதுதாங்க, நான் அது என்னன்னு தெரியாமல் நான் அதை கமெண்ட் அடிக்கக்கூடாது. வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் நிகழ்ந்திருக்கு, அவ்வளோதான். தமிழக மருத்துவ மாணவர் ஹரியானா மாநிலத்தில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். மொழி பிரச்சனை காரணமாக இது போன்று தொடர்ச்சியான மருத்துவ மாணவர்களுடைய தற்கொலைகள் நடைபெற்று இருக்கு. இதனை தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க கருதுறீங்க? தற்கொலைக்கெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு மனசுல பதிகிற மாதிரி சொல்லணும். தமிழக மாணவர்களுக்கு போய் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறதா? இருக்கக்கூடாது. ஏன்னா இங்கே எத்தனையோ மாகாணத்து மாணவர்கள் சௌகரியமாக படிச்சுட்டு போகிறாங்க. இதே பாதுகாப்பு நம்முடைய மாணவர்களுக்கும் எல்லா இடத்துலையும், இந்தியாவின் எந்த மூலைக்கு போனாலும் எந்த மாகாணத்தை சேர்ந்தவருக்கும் பாதுகாப்பு வேணும். அது இல்லாமல் போச்சுன்னா நாடு நல்ல நாடு இல்லைன்னா